இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் வெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். இந்த வசனம் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற எச்சரிக்கை. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சாத்தான் நம்மளை குறி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அது நம்மளை சேதப்படுத்த பல வழியில் நமக்கு காண்பிக்கும். அந்த பாதைகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கிற மாதிரி நமக்கு காண்பிக்கும். ஆனால் கடைசியில் நம்மளை பாதாளத்தில் தள்ளிடும். இந்த சாத்தான்கிட்ட இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது கடவுள் தான். அவரால் மட்டும்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அரணை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாதுகாப்புக்கு நம்ம கட்டுற மதில், தடுப்பு போன்ற அமைப்பு. நமக்கு கடவுள் தான் பாதுகாப்பு. அடுத்து வழியை காவல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்மளை யாரும் நெருங்க விடாமல் பாதுகாக்கிறதும் கர்த்தர் தான். அடுத்து அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம கட்டி இருக்கிற துணி. அப்போது மானத்தை விட்டுடாமல் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்து உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாம் சாதாரண மனுஷனாக இருந்து சாத்தனோட போட்டி போட நம்மளுக்கு பலன் இருக்காது. அதனால தேவ பலனை உறுதியாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் நாம் மேற்கொள்ளணும்னா தேவன் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் சாத்தான்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். கடவுள் நம்ம கூட இருக்கணும்னா தேவனை உறுதியாய் பற்றி கொண்டால் மாத்திரம்தான் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமேன்.